பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 32 இருந்து கேட்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாயிலும் தனக்குள்ளவைகளே ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து. அப்பனா விசுவாசத்துல நம்ம ஒருமனப்பட்டு இருக்கணும். அமேன் ஹல்லேலூயா. அப்பனா ஒரு மனமா நம்ம கூடி இருக்கும் போது அங்க பலத்த கிரியை காண முடியும். அமேன் ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் உயிர்த்தெழுதல நம்ம போய் ஒவ்வொரு இடத்துலயும் மனமகிழ்ச்சியோட சாட்சி சொல்லியிருக்கான்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆமென் ஹல்லேலூயா. அப்பனா அவரோட உயிர்த்தெழுதல்களை நம்ம சொல்லும் போது அவரோட கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஆமென் ஹல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் தேவனோட மகிமை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்பனா நம்ம ஒருமனப்படணும். ஏன்னா தேவன அன்போடு நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் நம்மள பாதுகாத்து வந்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. ஏன்னா அவர் இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்ல. ஏன்னு கேட்டா மண்ணோட மண்ணா மறைஞ்சும் போயிருப்போம் இல்லையா? ஆமென் ஹல்லேலூயா. அவரோட கிருபை இருந்ததுனாலதான் நம்மள ஒவ்வொரு இடத்துலயும் மகனே இப்படி போகாத, மகளே இப்படி போகாதன்னு சொல்லி நம்மளை தப்புவித்து நம்மளை தக்க வைத்து கொண்டு இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. அவர் கிருபை நம்மளோடயே இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. அதனால நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் தேவனை நம்ம அன்போட ஒவ்வொரு தைரியமா பேசணும். நம்ம தேவனை பத்தி சொல்லணும். ஏன்னா அவர் கிருபை ஒவ்வொரு இடத்துலயும் இருக்குது. இயேசுவேன்னு கூப்பிடும் போது அப்படியே அற்புதம் செய்யறதுக்கு ஆயத்தமாய் இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. என கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவேன்னு சொல்லி வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. ஒவ்வொரு கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது நம்ம அவரை தேடுறவங்களாவும் இருக்கணும். ஆமென் ஹல்லேலூயா. அப்ப ஒருமனப்பட்ட போது ஜனங்கள் மேல அவ்வளவு ஒருமனப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப அவர் கிருபை அனைவரும் மேல சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவளில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. சீப்ரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலர்களே ஆறுதலின் மகன் என்று அருண்கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெயர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. தேவனுக்காக ஒவ்வொருவரும் ஒருமனப்பட்டது போல ஒரு பொருளை அவங்களோட சொல்லவில்லை. ஆமென் ஹல்லேலூயா. ஏன்னா அவரோட கிருபை நம்மள்ட்ட வந்ததுன்னா நமக்கு ஒண்ணுமே குறையும் இருக்காது. இப்போ ஒவ்வொரு பொருளும் தேவனுடையதா இருக்கிறது. அப்பனா தேவனுக்காக அனைவரும் கொண்டு போய் தேவன் பாதத்துல படைத்திருக்கிறார்கள். ஆமென் ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் பாதத்துல படைத்திருக்காங்க கர்த்தருக்காக. ஆமென் ஹல்லேலூயா. அப்போ நம்ம எத்தனை பேர் நம்ம கர்த்தருக்காக கொடுக்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம கொடுக்க கொடுக்க என்ன தேவன் பெருக செய்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. நம்ம எந்த அளவுக்கு தேவனுக்கு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நமக்கு ரெட்டிப்பான யோபுக்கு செய்தது போல நமக்கு ரெட்டிப்பான லாபத்தை கொடுப்பார். ஆமென் ஹல்லேலூயா. தேவனுக்கு உண்டானதை நம்ம தேவனுக்கு படைத்திரணும். நமக்கு ஒண்ணு உணர்த்தப்பட்டா நம்ம இதை செய்யணும்னா தேவன் நம்மளோடு பேசுவார். நீ அப்ப பேசும்போது நம்ம செஞ்சிடணும். ஆமென் ஹல்லேலூயா. ஏன்னா தனக்காக எதை வைத்துக் கொள்ள கூடாது. ஏன்னா அனனியா சப்பவேரியா இந்த மாதிரி செஞ்சதுனாலதான், ஏன்னா அடுத்த வசனத்துல 5வது வசனத்துல நம்ம வாசம்னா செஞ்சதுனாலதான் என்ன பண்ணிட்டாங்கள, அவங்க பொய் சொல்றதுக்கு கணவன் மனைவி ஒருமனப்பட்டு செஞ்சதுனால என்ன விபரீதம் நடந்தது.
ஏன்னா அவங்க மரித்து போனார்கள். ஆமென் அல்லேலூயா. அந்த மாதிரி நம்ம இல்லாதபடிக்கு என்ன தேவனிடத்திலேயே போய் சொல்லி இருக்கிறார்கள். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காணி நிலத்தின் பணத்தை அவர்கள் அதில் விற்கிறதுக்கு முன்னாடி தேவனுக்கு என்று சொன்னார்கள். வித்ததுக்கு அப்புறம் அவர்கள் மனம் மாறிவிட்டது. இதுல ஒரு பங்கு நம்ம எடுத்து வைத்து கொண்டு போய் மீதியை தேவனுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி அப்ப கொடுக்கும் போது என்ன நடந்தது என்றா அப்ப வந்து கணவன் கொண்டே கொடுக்கும் போது நீ இவ்வளவுதான் வித்தாயா, இதுக்கு முன்னாடி உனக்கு இந்த இடம் உன்னோட காணிகளும் தெரியவில்லையா என்று கேட்டார்கள். அப்பொழுது கூட அந்த உண்மை தெரிந்து விட்டதேன்னு சொல்லி உயிரை விட்டுட்டார் அனனியா. ஹல்லேலூயா. அது போல கூட அந்த மனைவி போய் கணவனை காணோம் என்று 3 மணி நேரம் கரைந்து மறுபடி போய் பார்க்கும் போது கூட அப்பவும் அவர்கிட்ட கேட்டிருக்கிறாரு. அப்போஸ்தலர் கேட்கும் போது அவர் என்ன சொன்னா உடனே இல்ல நாங்க இவ்வளவுதான் வித்தைகளாம் இவ்வளவுதான் வித்தைன்னு ஒருமனப்பட்டிருக்கார். பொய் சொல்வதுல கூட கணவனும் மனைவியும் ஒருமனப்பட்டதுனால அந்த இடத்துலயே இந்த மனைவி மரித்து போனாள். ஆமென் அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருக்கு நம்ம உண்மையாக இருக்கும் போது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம மரித்து போக வேண்டியதில்லை. ஏன்னா வந்து நம்ம பொய்யே நம்மளை பொய் வந்து நம்மளோட பாவம் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆமென் அல்லேலூயா. கர்த்தருக்கு வந்து நம்ம பொய்யாக இருக்கக்கூடாது, உண்மையாக இருக்கணும். அதுன்னு சொல்லி தேவன் நம்மளோடு காலை வெளியில பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. அப்போ ஒவ்வொன்னும் நம்ம கர்த்தருக்கு செய்யறதுல உண்மையாக இருக்கணும். ஆமென் அல்லேலூயா. தேவன் காலை வேளையில கூட இந்த மாதிரி ஒரு வார்த்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கார் என்றால் நம்ம யாராவது தேவனுக்கு செய்ததுல குறைபாடாக இருந்தோம் என்றால் இந்த நாளில் நம்மளை மாற்றிக்கொள்வோம். ஆமென் அல்லேலூயா. மாற்றிக்கொண்டு தேவனுக்கு செய்வதை நம்ம உண்மையாக இருப்போம். உண்மையாக செய்யும் போது தேவனோட கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளும். யோபுக்கு செய்தது போல நம்மளுக்கு இரட்டிப்பான லாபத்தை நம்மளுக்கு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். நம்ம வீட்டை பெருக செய்ய போகிறார். ஆமென் அல்லேலூயா. சோத்திரம். கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். சோதரம் ஆண்டவரே தகப்பனே ராஜா சோதரிக்கிறப்பா இந்த காலை வேளையில ஆண்டவரே தகப்பனே உண்மை பத்தி உயிர்த்தெழுதலை பத்தி தகப்பனே அனைவரும் நாங்க போய் மனமகிழ்ச்சியோட சொல்ல ஆண்டவரே நீங்க கிருபை பாராட்டுவீராக ராஜா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்க கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளையும் பெரியோர் சிறியோரையும் தகப்பனே உங்க கிருபை உங்களோட மகிமை சூழ்ந்து கொள்ளும்படிக்கு நாங்க செபிக்கிறோம் சாமி. தகப்பனே அனனியா சப்பரியா போல நாங்க பொய் சொல்லாதபடிக்கு ஆண்டவரை உண்மையும் உத்தமமாக இருக்கும்படிக்கு தகப்பனே சோத்திரிக்கிறோமப்பா. யோபு போல கடைசி வரைக்கும் விசுவாசமா இருக்கும்படிக்கு இரட்டிப்பான லாபத்தை பெற்றுக் கொள்ளுவர்களாக நாங்க இருக்கும்படிக்கு செபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே ராஜா. அனைவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. அந்த காலை வேளையில அனைவரையும் ஆண்டவரே பெரியோர் சிறியோர் உங்க கருத்துல கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க ராஜா. பலப்படுத்துங்க. கூட இருந்து வழி நடத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். காலை வேளையில சோத்திரம்.